ரித்வின் குட்டி இப்போ தான் தூங்கி எழுந்தார். எழுந்த உடனே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாரு. ரெடி ஆகிட்டோடனே எங்கே போகலாம்? ஆட்டோவா? கார். ஆட்டோ காரில் போகலாமா? எங்கே போகலாம்? எங்கே போகலாம்? சாமிக்கு பார்க்க போகலாமா? டாடி ஓட்டம் போகலாமா? டெய்லி ஒரு ரெடி ஆகிட்டாருன்னா ஆட்டோ வரணும், கார் வரணும், ரெண்டுத்தில் போகணும். கரெக்டா? டாடி கூட போகணுமா? அம்மா, அப்புறம் வித்து, அப்புறம் நீனு, அப்புறம் மம்மி, டாடி. டாடி பாருங்க எட்டி ஓதிக்கிறாங்க. சரி பாய் சொல்லுங்கள், போகலாம் நம்ம. வெரி குட். முடி வளர்ந்துக்குது மொட்டையில் பாருங்கள், கீழே குனி. வெரி சரி ஓகே. டாடி வர டைம் ஆயிடுச்சு, அக்கா வர டைம் ஆயிடுச்சு. புட்டா சந்தனம், சந்தனம், சந்தனம் சொல்லு. சரி சரி, வயிற்றுக்கு கொடுக்கல. பூ சாப்பிட்டா தானே? அக்கா வந்து அப்படி சாப்பிட்றியா? அக்கா உனக்கு என்ன வாங்கிட்டு வர சொல்லியிருந்தா ஸ்கூலில் கேன்டீனில்? என்ன வாங்கிட்டு வர சொல்லியிருந்தா அக்கா? சமோசா தானே? என்னது? என்ன வேணும் சொன்னாங்க? சமோசா. சமோசா காரில் போகலாமா? சரி. இவர் இப்படியே தான் பேசிட்டுருப்பார், காரு ஆட்டோ காரு ஆட்டோன்னு. நானும் போய் ரெடி ஆகிட்டு அதுக்குள்ளே அக்கா வந்துடுவாங்க. அவங்களுக்கு எதனா ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்படியே டே ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். டின்னர் பண்ண ஸ்டார்ட் ஆகும் டைமு. கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வேலை வந்து இப்போ நான் போய் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் விளாக் கண்டினியூ பண்ணலாம். டாட்டா பேபி சொல்லு. டாட்டா பேபி சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க குட்டி பையன் குளிச்சுட்டு அவர் ரெடி ஆகிட்டார். அதுக்கப்புறம் பசங்க வந்துட்டாங்க. அவங்க போயிட்டு இப்போ ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வந்தோடனே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் இவங்க வாங்கிட்டு வந்தாங்க வர சொல்லுவே. அது சாப்பிட்டுட்டு அந்த ரூம் போயிட்டு இப்போ ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் குளிச்சுட்டு டிஷர்ட்டும், இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் டிஷர்ட்டு அவர் யூஸ் பண்ணாமல் இருந்தார், அதனால் நான் யூஸ் பண்ணிக்கினேன். எக்ஸசைஸ்க்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறமா நார்மல் பேண்ட்டு தான், நைட் ஷூட் பேண்ட்டு, அவ்வளோதான். எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எது இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். காலையிலே எக்ஸசைஸ் வந்து சூப்பராக பண்ணிட்டேன். அதான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ப்ராப்பராக வந்து வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து நான் தனி விலாகாக சொல்கிறேன். வாங்கிட்டு வந்தது ஜூஸு சாக்கிலாம் வந்து இவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். ஆமாம் தானே? விரும்பிட்டு இருக்காரு. ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, படின்னு சொல்லியிருக்கேன். அக்கா அழுவுறாளா? போய் பார்த்துட்டா போ. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து லைட்டாக இருந்துச்சு, உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். நான் சொன்னோடனே அவன் பார்க்குறான், குட்டி பையன் கிள்ளிட்டான், இப்படி பண்ணிட்டான். கோவம் வந்துச்சுன்னா ஆனால் அவனே ஃபீல் பண்ணின்னு இருக்கான், மம்மிக்கு இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. யார் பண்ணாங்க? விக்கல் வந்துச்சான். இப்போ அக்கா அழுகுறான்னு போய் பாரு. 2 பேரும் அந்த ரூமில் படிக்க விட்டோன்னா ஸ்டடி ரூமில் வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அப்புறமா வெஷில் வாஷ்லாம் பண்ணிவிட்டு யூனிஃபார்ம்லாம் வெளியே காய வச்சுருக்கேன். வீடியோ கட் பண்ணிட்டேன். எதனால் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கினாங்க. டேபிள் வந்து அவங்க அங்கே கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அங்கே வந்து டேபிள் வந்து டெஸ்க்கு இருக்குது, ஆனால் அது யூஸ் பண்ணாமல் 2 பேரும் ஒரே இடத்துல கொஞ்சம் புக்ஸ் வச்சு படிக்கிறாங்க. நான் தனித்தனியாக படிக்க சொன்னேன். யார் வீட்டிலலாம் படிக்க சொன்னால் 2 பேரும் பிரதர்ஸு சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி சொல்லி சண்டை போடுறாங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நீ மேலே போகாதீங்க, வாங்க, அக்கா படிக்க போகிறாங்களாம். மேலே அக்கா புக்கில் படிச்சுட்டு நீங்கள் ஏபிசிடி படிக்கிறீங்களா? வாங்க வாங்க. இப்படி நான் இப்படின்னு கூட அவங்ககிட்ட பேசக்கூடாது, அவ்வளோ கோபம் வருது அவனுக்கு. அதனால தான் இங்கே பாருங்கள், வலிக்குது தொட்டாவே. பிளட் வந்துச்சான்னு பார்த்தேன், எதனால் வந்திருக்குன்னு தெரியல. இவ்வளோ பெரிய பிம்பிள். தண்ணி குடிச்சிட்டு தான் இருக்கேன், பார்க்கலாம். பாருங்கள், பில்லோ எடுத்துன்னு வந்து என்ன அடிக்கிறான். இங்கே பாருங்கள் என்ன வேலை பண்ணிட்டு. விக்கல் வந்து இப்போ லாலாக்குடி போ. லாலாக்குடி ஏன் எடுத்துகிட்டு வந்த பில்லோ? இங்கே பாருங்கள், அவர் போய் தலைக்காணி வந்து அது பில்லோ எடுத்துன்னு வந்து கீழே போட்டுட்டு அது மேலே படுக்கிறான். இடிச்சுக்கு போகிற நீ பார்த்த நேரம்னா ஒரே விளையாட்டாக இருக்குது குட்டி பையன் அவனுக்கு. இங்கே பாருங்கள், சாய் கீழே சாப்பிட்டு கீழே போட்டு வச்சிருக்கேன். பட்டு அந்த கிளாஸ் எடுமா.
அவன் எப்போவுமே சாக்கி சாக்கி சொல்லுவான். அதுக்கு நான் சாக்கி எடுக்கிறேன் பாருன்னு சொன்னதுக்கு எங்கள் பெரிய பாப்பா வந்து மம்மி சாக்லேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாருங்கள், படிச்சிட்டிங்களா? நானே அவங்க குழந்தைங்கக்கிட்ட பேசி இந்த மாதிரி வேர்டில் வந்து நிறையவே நான் அப்படி தான் பேசிகிட்டு இருக்க போல். இவங்க சொல்கிறாங்க என் மம்மி இப்படி பேசுங்கன்னு சொல்லிட்டு. பாப்பா கிட்ட தம்பிக்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி தானே. உங்கள்கிட்ட பேசினேன், அப்புறம் பாப்பா கிட்ட பேசினேன், இப்போ குட்டி பையன்கிட்ட பேசுகிறேன். அப்படியே போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் வந்து வீடியோ கட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் ஒர்க்கு வெளியே போகிற வேலை இருந்துச்சு. அதனால் வந்து இப்போ தான் வந்தோம். வந்து ட்ரெஸ் ஸ்டேஜில் பண்ணிவிட்டு பாப்பா அம்மா வீட்டில் இருந்தாங்க. இப்போ தான் கூட்டிகிட்டு வந்தோம் 3 பேரையும். நான் நைட்டு வந்து ஷேக் எடுத்துக்கிறேன். இதே என்னுடைய டின்னர். இப்போ இவங்களுக்கு டிஃபனு, இவங்க டிஃபன் இப்போ அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டுனா நைட்டு வந்து டின்னர் எல்லோரும் முடிச்சிருவாங்க. ஆஸ் யூஷுவல் நாளைக்கு என்ன ரெடி பண்ணுறதுன்னு லஞ்சு மார்னிங் வந்து செஞ்சிடலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துருவாங்க. தேங்க்யூ, டாடா, பை பாய்.